வணக்கம். நாம எவ்வளவுதான் ஜெபம் செஞ்சாலும் சில சமயம் அது கடவுள் காதுக்கே போகலையோன்னு தோணும் இல்லையா? இது நம்ம எல்லாருக்கும் வர ஒரு பொதுவான கேள்விதான். இன்னைக்கு ஒரு போதகரோட பார்வையில நம்ம ஜெபத்தை தடுக்கிற அந்த 7 விஷயங்கள் என்னென்னன்னு கொஞ்சம் விரிவா அலசலாம் வாங்க. இந்த கேள்வி நம்ம மனசுல பல தடவை ஓடி இருக்கும். அதுக்கான பதில்களை ஒரு குறிப்பிட்ட இறையியல் கண்ணோட்டத்திலிருந்து நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல் பகுதி மனதின் தடைகள். ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம ஜெபத்துக்கான முதல் தடைகளே நம்ம மனசுக்குள்ள இருந்து தான் உருவாகுது. இந்த பிரசங்கத்தின்படி நம்மளோட எண்ணங்கள் தான் முதல் செக் போஸ்ட். முதல் தடை தப்பான நோக்கங்கள். சிம்பிளா சொல்லணும்னா, சுயநல ஆசையோடையோ பேராசையோடையோ இல்ல மத்தவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நினைச்சோ நாம ஜெபம் பண்ணா அது கேட்கப்படாது. நம்ம சந்தோஷத்துக்காக மட்டும் கேட்கறது ஒரு பெரிய தடையா மாறிடுது. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சாலமோன் ராஜாவோட ஜெபம். அவர் பெரிய பணக்காரன் ஆக்கணும்னு கேட்கல, ரொம்ப சிம்பிளா எனக்கு இன்னைக்கு தேவையான சாப்பாடு மட்டும் போதும்னு கேட்டார். இதுதான் சரியான நோக்கம்னு இந்த பிரசங்கம் விளக்குது. அதாவது ஆடம்பரத்துக்காக இல்லாம தேவைக்காக கேட்கறது. ரெண்டாவது முக்கியமான தடை சந்தேகம். இந்த பிரசங்கத்தின்படி ஜெபத்துக்கு முழுமையான நம்பிக்கை ரொம்ப அவசியம். மனசுல அது நடக்குமா நடக்காதான்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட போதும், அது ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி நின்னுடுமா. இந்த பிரசங்கம் சந்தேகத்தை ரொம்ப அழகா விவரிக்குது. விசுவாசங்கிறது ஒரு நங்கூரம் மாதிரி நிலையா உறுதியா இருக்கும். ஆனா சந்தேகம் அது காத்துல கண்டபடி அலைக்கழிக்கப்படுற ஒரு கடலால மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரு நிலையே இல்லாத மனசோட ஜெபம் எப்படி எடுபடும்? மூணாவது தடை என்ன கேட்கிறோன்னே தெரியாம கேட்கறது. அதாவது ஒரு விஷயத்துக்காக நாம ஜெபம் பண்றோம்னா அதோடைய விளைவுகள் என்ன, அதனால என்ன நடக்கும்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். சும்மா அர்த்தம் புரியாம வீணான கோரிக்கைகளை வச்சா அதுக்கு பதில் கிடைக்காதுன்னு சொல்லப்படுது. சரி, மனசு சம்பந்தப்பட்ட தடைகளை பார்த்தாச்சு. இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். பாவத்தின் சுவர். இந்த பிரசங்கம் பாவம் அப்படிங்கிற விஷயத்தோட சம்பந்தப்பட்ட 2 முக்கியமான தடைகளை விவரிக்குது. 4வது தடை ஒரு பாவியோட நிலை. இங்க பாவிங்கிற வார்த்தைக்கு இந்த பிரசங்கம் ஒரு குறிப்பிட்ட இறையியல் விளக்கத்தை கொடுக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த விளக்கத்தை நாம ரொம்ப தெளிவா நடுநிலையா முன்வைக்க வேண்டியது முக்கியம். பிரசங்கத்தின்படி பாவி அப்படிங்கிற சொல் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இல்லாதவங்கள குறிக்குது. இது இந்த விளக்கத்தோட ஆதாரம் சொல்ற கருத்து. அவங்களோட இந்த கருத்துக்கு ஆதாரமா பிரசங்கத்துல இருந்து இந்த விவிலிய வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. நாம விளக்குறது அந்த மூலத்தோட இறையியல் கட்டமைப்பத்தான் இது மறுபடியும் தெளிவுபடுத்துது. 5வது தடை இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். இது விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கே பொருந்தும். அதாவது அவங்க வாழ்க்கையில செஞ்ச தப்ப ஒத்துக்காம அறிக்கையிடாம இருந்தா அந்த பாவமே கடவுளுக்கும் அவங்களுக்கும் நடுல ஒரு பெரிய தடையா நிக்குமாம்னு இந்த பிரசங்கம் சொல்லுது. பாவம் எந்த அளவுக்கு பெரிய தடையா இருக்கும்? ஏசாயா புத்தகத்தை அடிப்படையா வச்சு அது கடவுளோடு இருக்கிற தொடர்பை கிட்டத்தட்ட 90% துண்டிச்சிடுமா. இன்னும் சொல்லப்போனா கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்காத அளவுக்கு அவரோட முகத்தையே மறைச்சிடுமா. பாருங்க, எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு உருவகம். ஓகே, நம்ம மனசு அப்புறம் பாவம் சம்பந்தப்பட்ட தடைகளை பார்த்துட்டோம். இப்ப கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க தடைகள் நம்ம மனசை விட்டு நம்மளோட நடத்தை, நேரம், சமூகம்னு வெளி விஷயங்களுக்கு மாறுது. 6வது தடை பொறுமை இல்லாததும் தப்பான நேரத்துல செயல்படுறதும். இந்த பிரசங்கத்தின்படி எல்லாத்துக்கும் ஒரு தெய்வீக டைம் டேபிள் இருக்காம். நாம அவசரப்பட்டு அந்த சரியான நேரத்துக்கு முன்னாடியே ஏதாவது செஞ்சா நம்ம ஜபமே வீணாயிடுமோ. இதுக்கு சவுல் ராஜாவோட கதை ஒரு சரியான உதாரணம். தீர்க்கதரிசி வர்ற வரைக்கும் காத்திருக்காம அவசரப்பட்டு அவரே பலி செலுத்திடுறாரு. அவர் செஞ்சு முடிச்ச கொஞ்ச நேரத்துல தீர்க்கதரிசி வந்துடுறாரு. அவ்வளவுதான். அந்த சின்ன பொறுமையின்மையால சவுல் தன்னோட ராஜ்யத்தையே இழந்துட்டார். கடவுளோட நேரத்தை தவற விடுறதோட விளைவை இது காட்டுது. கடைசியா 7வது தடை சமூகத்திலிருந்து விலகி இருக்கிறது. இந்த பிரசங்கத்தின்படி ஒரு தேவாலய சமூகத்தோட தீவிரமா இணையாம தனியா இருக்கிறது ஜெபத்துக்கு ஒரு பெரிய தடையா கருதப்படுது. இந்த கருத்தை விளக்க பிரசங்கம் யோவான் 15ல வர திராட்சை செடி உருவகத்தை பயன்படுத்துது. ஒரு குடி செடியில இருந்து வெட்டப்பட்டா அதுல எப்படி பழம் வராதோ அதே மாதிரிதான் ஒரு தனிநபர் சமூகத்தில இருந்து விலகி இருந்தா அவங்களோட ஜெபமும் பலன் தராதுன்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு தடைகளை பார்த்துட்டோம். அப்போ ஜெபம் கேட்கப்படணும்னா என்னதான் வழி? இந்த பிரசங்கம் சொல்ற முழுமையான கட்டமைப்பை இப்போ ஒரு சுருக்கமா பார்த்திடலாம். சுருக்கமா இத ஒரு செக்லிஸ்ட் மாதிரியே வச்சுக்கலாம். முதல்ல உங்க நோக்கத்தை சரி பாருங்க. 2வது சந்தேகமே இல்லாம முழு விசுவாசத்தோட கேளுங்க. 3வது என்ன கேட்குறீங்கன்னு புரிஞ்சு கேளுங்க. 4வது விசுவாச சமூகத்துக்குள்ள இருங்க. 5வது உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க. 6வது தெய்வீக நேரத்தை மதியுங்க. கடைசியா சமூகத்தோட இணைஞ்சிருங்க. இப்போ
கடைசியா ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டுகிற கேள்வியோட முடிக்கிறோம். நாம இப்ப பார்த்த இந்த கட்டமைப்போட ஆழமான தாக்கங்களை பத்தி யோசிக்க இந்த கேள்வி உங்களை தூண்டும். இந்த விளக்கத்துல என் கூட சேர்ந்து பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த தடவை இதே மாதிரி இன்னொரு தலைப்பை நாம ஆழமா அலசலாம்.